திருவோணமலை சாம்பல் தீவு பிரதேசத்தில் நிறுவப்பட்டிருந்த பிள்ளையார் சிலை உடைத்தெறியப்பட்டு அங்கு புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ள நிலையில் பிரதேசத்தில் பெரும் பதற்றம் நிலவுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த பிரதேசத்தில் பெருமளவான பௌத்த பிக்குகள் பிரசன்னமாகியுள்ளதாகவும் போலீசாரும் இச்செயற்பாட்டிற்கு உடந்தையாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 10 வருட காலமாக குறித்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் அண்மையில் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையும் படையினரால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கடந்த 8ஆம் தேதி அங்கு ஒரு பிள்ளையார் சிலையும் சூலமும் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் மறுநாள் அவை அகற்றப்பட்டு பிள்ளையார் சிலை உடைக்கப்பட்டு மீண்டும் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டின் பின்னர் குறித்த பிரதேசத்தில் படையினர் நிலை கொண்டிருந்த போது வளர்க்கப்பட்டு வந்த அரச மரம் ஒன்று விசமிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பிரதேசத்தில் பெருமளவு சிங்கள மக்களும் பௌத்த பிக்குகளும் கூடி பௌத்த கொடியால் பிரதேசத்தை அலங்கரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பிரதேசத்தில் போலீசாரின் உதவியுடன் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதானது அப்பிரதேசத்தில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பிரதேசத்தில் காணப்படும் பதற்ற நிலை காரணமாக அங்கு செய்தி சேகரிப்பில் ஈடுபட முடியாத சூழ்நிலையும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.